அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்ட ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து முக்கியமான ப்ராப்ளம் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் பேசிக் லெவலில் இருக்கும். அப்படியே உங்களுக்கு வந்து ஹையர் லெவல் ப்ராப்ளம்ஸ்லாம் டீச் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ என்னுடைய 10 யூனிட்டுக்கான கிளாஸஸ் வந்து யூடியூப் அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெய்லி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 புக்லெட் வரும். ஒரு 8000 ப்ராப்ளம் கிட்ட கவர் ஆகி கொடுத்துருப்பேன். அதே போல் ஒரு ஃபார்முலா புக்லெட்டுமே கூட கொடுத்துருவேன். இந்த 7 புக்லெட் எம்சிக்யூஸ் சாப்டர் வைஸ் இருக்கிற கொஷின் கலெக்ஷன், அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரியஸ் கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து புக் பண்ணி வாங்கிக்கிட்டு டெய்லி கிளாஸ் கவனிச்சுக்கிட்டு அந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து ரெகுலராக அட்டன் பண்ணலாம். ஸோ என்னுடைய கிளாஸஸ் வந்து யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறையா கண்டென்ட் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணி என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்றதையும் அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணி வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி 10 நோட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 10 நோட்டில் ஒவ்வொரு டாபிக் தனித்தனியாக போட்டுக்கங்க. ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அப்புறம் தனித்தனி நோட்டாக நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு இப்போ ஒரு அது பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து தமிழ்லைன்லேயே சொல்லியிருப்போம். இது வந்து ஓடிஇ இது பிடி ரிலேட்டடான கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நோட் போட்டு கொஷின்ஸ் எழுதிக்கிட்டே வரலாம். ஸோ கொஷின் கலெக்ஷனாக ஒரு பேசிக்லேருந்து ஹையர் லெவல் வரைக்கும் நான் என்ன பண்ணியிருப்பேன், கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ என்ன ஸ்டாண்டர்ட் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் என்னோட எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். இதே போல் ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். அதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தியரிஸ் பார்ட்டும் ப்ராப்ளம் பார்ட்டு தனித்தனியாக கொடுத்துருப்போம். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எந்த கொஷின்ஸ் ஆர்டரில் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்ற கொஷின் கலெக்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ சிலபஸ் வைஸ் ஆர்டர் பண்ணி பக்காவாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, சரி, இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லி கேட்குறாங்க. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஆர்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் ஆர்டர் ஆஃப் டெரிவேட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு பார்க்க போகிறோம். சொல்யூஷன் எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். இந்த கிவன் ஈக்குவேஷன் வந்து இப்படி கொடுத்துட்டாங்க. d²y/dx² + dy/dx அந்த ஹோல்க்கு + y = sin x. இது லீனியரா இது நான் லீனியரான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இது நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனான்னு சொல்லுங்க. அப்போ ஆர்டர் ஹையஸ்ட் ஆர்டர் பாருங்களேன், y உடைய ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் பாருங்க, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்போ வந்து இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ப்ரெசென்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் dy/dx = ky என்ன ஃபார்மேட்டில் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் dy/y = k டைம்ஸ் dx. ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுங்க. dy/y = integral of k into dx. இது log y = k டைம்ஸ் x plus c கிடைக்கும். ஸோ அப்போ y = எக்ஸ்போனன்ஷியல் பவர் எடுத்திங்கன்னா into e power c. e power c என்னதுங்க, கான்ஸ்டன்ட். அப்போ எப்படி வருது பாருங்களேன், y = c டைம்ஸ் e power kx வந்து நிற்கும். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் பி கரெக்ட். ப்ளஸ் சி அப்படிலாம் மாற்றி போட்டுறாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸ்போனன்ஷியலே ஒரு கான்ஸ்டன்ட் பவராக நான் ரைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இதனுடைய சொல்யூஷன் எப்படி வரும், dy/dx + py = q ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e power integral pdx. இது நான் ரெண்டு விதத்தில் போட்டிருப்பேன். இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபேக்டரால் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது வந்து யூவி ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெரிவேட்டிவ் எழுதிக்கலாம். அப்புறம் இங்கே e power x இன்னொரு டைம் பண்ணுவோம்னா e power 2x கிடைக்கும். அப்போ டேரெக்டாக இன்டகிரேஷன் பண்ண வேண்டியது தான். அப்போது டி ஆஃப் சம் ஆப்ரேட்டர் வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த டேர்ம் வந்து அப்படியே அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ உள்ள வந்துடும். அப்போ இது e power ax வந்து e power ax/n போட்டுக்கலாம். ஸோ e power x நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுறச்சு உங்களுக்கு இது ஆன்சர் கிடைச்சிடும். இல்லை சார் நான் இந்த ஃபார்மேட்டில் போட்டுக்கிறேன், என்ன தப்பு, இது p இது q நான் கன்சிடர் பண்ணுறேன், என்ன ஆகும், y e power integral pdx = integral of q times e power integral pdx into dx plus c அப்படி வந்துடும். ஓகே, ஸோ சொல்யூஷன் எதுவுமே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து காமனாக தான் வரப்போகுது. இது வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இது என்னது, லீனியரா, ஹோமோஜினியஸா, பெர்னாலிஸ் ஈக்குவேஷனா, எக்ஸாக்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த கான்ஸ்டன்ட் வர்றதால ஹோமோஜினியஸ் வராது, பட் லீனியராக வரும். ஏன்னா எக்ஸோட பவர்ஸ் ஒய்யோட பவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிகிரி ஒன்று தான். ஸோ அப்படின்ற பட்சத்தில் லீனியராக வரும், பட் ஹோமோஜினியஸ் வராது. பெர்னாலி டைப் இப்படி வராது. ஸோ பெர்னாலி எப்படி இருக்குன்னா dy/dx + p of x into y = some q of x into y power n. இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து பெர்னாலி டைப். ஸோ பெர்னாலி வந்து நம்மளுக்கு இந்த இதில் வராது. ஏன்னா நம்மளுக்கு வந்து y power something n டிகிரி வந்து greater than 1 மாதிரி நம்மளால இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண முடியல. எல்லாமே லீனியர் டைப்பாக இருக்குது, பட் ஹோமோஜினியஸ் கொண்டு வரல. இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆச்சுன்னா ஹோமோஜினியஸ். ஸோ இப்போ இதில் ஹோமோஜினியஸ் dy/dx = x plus y divided by x minus y. இது ஹோமோஜினியஸ். dy/dx = x² + y² divided by x plus y. இதுவுமே ஹோமோஜினியஸ் தான், பட் இது நான் லீனியர்.
ஸோ உங்களுக்கு லீனியர் அந்த நான் லீனியர் ஹோமோஜினியஸ் வந்து கொஞ்சம் பார்ட்டிஷன் பண்ணி படிக்க தெரியணும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டடி மெட்டீரியல் நீட்டாக கொடுத்துருக்கேன். எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் புக்லெட் வந்து ஒரு 7 புக்லெட் கொரியர் வரும். ஸோ அந்த புக்லெட் வந்து ஒர்த்தாக இருக்கும். எல்லாமே கொஷின் கலெக்ஷன்ஸ் தான். அந்த கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் என்ன டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ டைம் உங்களுக்கு சால்வ் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847 நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் சாம்பிள்ஸ் அனுப்பிடுறேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் என்னங்க? e பவர் இன்டெகிரல் pdx. சப்போஸ் இந்த இடத்துல எக்ஸ் டேர்ம் வந்து அப்படியே வரும். இது p ஆஃப் y இருந்து இது dx பை dyன்னு வருது. இது வந்து q ஆஃப் y இருந்தால் அதுக்கான இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dx பை dy பிளஸ் p ஆஃப் y இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு சம் q ஆஃப் y. இதுக்கு வந்து இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து e பவர் இன்டெகிரல் pdx. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே. ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கொஷின்ஸ் கலெக்ஷன் இந்த போல் என்னுடைய எம்சிக்யூஸில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வாங்கிக்கலாம். ஸோ இது வரைக்கும் போட்ட கிளாஸஸ் மெட்டீரியல் தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு தரமாக இருக்கும். ஸோ அந்த புக்லெட்டும் வாங்கி படிங்க. நிறைய கண்டென்ட் வந்து நான் சூப்பராக உங்களுக்கு டீச் பண்ணி நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல், சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின், 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், சாப்டர் வைஸ் ஃபார்முலா புக்லெட்டு, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு, சண்டே டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் புக்லெட் இருக்கும். யூடியூப்பில் அப்லோட் பண்ண மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க இந்த மெட்டீரியல்ஸ் காம்போவை வாங்கி படிங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.